இந்த வாரம் வாங்கிட்டு வந்தால் பாலக்கீரை ஃப்ரிட்ஜில் அப்படியே தூங்கிட்டு இருந்தது. சரி, இதை வச்சு நம்ம இன்றைக்கி கடையில் செஞ்சுட்டு சிம்பிளாக லஞ்சு முடிச்சுக்கலாம் தான் எடுத்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன். எடுத்த உடனே ஒரு சவுண்ட் வந்தது, நீங்கள் இன்றைக்கி கீரை குழம்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பாவுக்கு கீரை குழம்பு பிடிக்காது. அவளுக்கொசரமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா ட்ரை பண்ணலாம், கீரையும் கெட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு தான் பொடியாக அந்த கீரையை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பாலக்கீரை தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், உப்பு, கொஞ்சமாக குக்கிங் சோடா, கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போதுமான அளவு தண்ணி தெளித்து மட்டும் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் உருண்டை கரெக்டாக வந்துடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு ஏற வரைக்கும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சோடனே இன்னும் சூப்பராக வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே 1 பை 1 விட்டு நல்லா பொரிச்சு எடுத்தேன். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் திருப்பி எடுத்தால் தான் உள்ளே நல்லா வேகுன்னு சொல்லிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்தேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது கீரை போண்டான்றதுனால பாப்பா சாப்பிட மாட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. கீரை பிடிக்கலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.